வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம். இன்னைக்கு பறிக்கிறது வீடியோ பண்ண முடியல. பேட்ரி சார்ஜ் கலைச்சு, அதனால் வீடியோ பண்ணல. இவ்வளோ சுண்டக்காய் பறிச்சிருக்கேன். உண்மையிலேயே அந்த கத்திரிக்காய் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இன்னும் அது வளர்ச்சிருக்கு. ஒரு செடிக்கு 2 கத்திரிக்காய் விளைஞ்ச கூட போதும். இது ஒரு பிளாக் பீட்டின்னு நினைக்கிறேன், நீட்டு பிளாக் பீட்டி. இது பச்சை நீட்டு கத்திரி. இது செடி உரம் அந்த மண் கலவை இதுக்கு சரியான முறையில் கிடைக்கல, அதனால இப்படி இருக்குது. நானும் விட்டு பார்த்தேன், வளர்கிற மாதிரி தெரியல. காய் டைட் ஆகிடுச்சு. அப்புறம் பாருங்கள், மஞ்சள் கலரில் போயிடுச்சு. சரி, கட் பண்ணி எடுத்துட்டேன். இது ஒரு செடி தான், இந்த பச்சை செடி முளைச்சி நட்டேன். அது ஒன்றும் இப்படி இருக்கு. கொத்தவரங்காய் 2 செடியில் இருந்த காய் இது பறிச்சிருக்கேன். இது 2 செடியில் உள்ள வெண்டைக்காய். ஆனால் சொல்கிறேன், ஒரு சிறந்த ரகங்கள் இந்த வெண்டைக்காய்கள்லாம் சிறந்த ரகம் வெண்டை. காராமணி கிடச்சிருக்கு. இது நீட்டு பச்சை காராமணி அப்படின்னு சொல்லிட்டு தான் விதை வாங்கி நட்டேன். நீட்டு பச்சை காராமணி தான். நம்மளோட மண் கலவு சரியில்லை. இது முருங்கைப்பூ எப்போவுமே நான் பறிச்சிடுறேன். அதெல்லாம் காய் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை இல்லை. அடுத்து நம்மளுடைய ஃபேவரட் ஃப்ளவர் பாரிஜாதம். இதோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அடுத்து மல்லிகை பூ எல்லாம் பறிக்காமல் மலர்ந்து கொட்டிடுச்சு. பறிச்சிட்டேன். சூப்பராக கொஞ்சம் பூ பறிச்சிட்டோம், கொஞ்சம் பூ கீழே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், வெத்தலை 4 வெத்தலை பறித்து வச்சுருக்கேன். சூப்பராக வந்துருந்துச்சு. இது லைபீரியன் தக்காளி. அழகாக இருக்குது, பச்சை கலருக்கு அழகாக இருக்குது. மாதுளை எல்லாம் விழுந்துட்டுருக்கு. இதை வளர்க்குறது பெரும் பாடாக இருக்குது. மாடி தோட்டத்தில் நமக்கு செட் ஆகாது. அது செடியை எங்கேயாச்சும் தரையில் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வேலைக்கு ஆகாது. அது வளர்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் இந்த மாதிரி 10 கத்திரிக்காய், இந்த மாதிரி சுண்டைக்காய், இந்த மாதிரி முருங்கைப்பூ, வெண்டைக்காய் இதெல்லாம் பறித்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு 10 பூ பறிச்சுக்கலாம். இதை பாருங்கள், அதுக்கு மேலே தங்க அலரிப்பூ, செல்லக்குட்டி. இந்த கலர் எப்படியாச்சும் வளர்த்துடணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டிங்ஸ் எடுத்துன்னு ஒரு வாட்டர் பாட்டிலில் சொருகி வச்சேன். வந்துச்சு ஏகப்பட்ட பூ. இப்போ இதை கட்டினா எப்படியும் 1.5 முழத்து கிட்ட வரும். சாமிக்கு எனக்கு வேணுன்ற அளவுக்கு பூ இருக்குங்க. நம்ம மாடி தோட்டத்தினுடைய கிராண்ட் அறுவடை இது. தேங்க்யூ ஸோ மச்.